நான் மெயினா ஒன்று சொல்லணும். ஃப்ரீ பஸ் விடுறீங்க, சரி பஸ் விடுறீங்க தப்பு இல்லை. ஃப்ரீ பஸ் எங்களுக்கு நீங்க டிக்கெட்டே விட்டுருங்கன்றோம். பஸ் நிக்கிறதே இல்லை. 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்கூல்ல இருந்து நிக்கிறதுக்கு பஸ்ஸே வர்றது கிடையாது. மக்களோட குறைய தானே சொல்றாங்க. இல்ல அவருக்கு என்ன சொல்ல கோரிக்கை என்ன வைப்பீங்க? ஆட்சியை ஒழுங்கா பண்ணுங்க. கஞ்சா இதெல்லாம் இருக்குல்ல, அதை ஒழிக்க சொல்லுவோம். ஓட்டு போடலாம் நினைக்கிறீங்க நீங்க? நாங்க டிவிக்கே தான் போடுவோம். டிவிக்கே தான். எதனால டிவிக்கே போடணும்னா எதனாலனா அவர் ஆட்சிக்கு வராருல, ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்றாருன்னு மக்களுக்கு. ஓகே, எதனால சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இது இருக்க திமுக அதிமுக எல்லாமே வர வச்சிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க? என்ன பண்ணிருக்காங்க? ஐயோ, நான் மெயினா ஒன்று சொல்லணும். ஃப்ரீ பஸ் விடுறீங்க, சரி பஸ் விடுறீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க. பஸ் விடுறீங்க தப்பு இல்லை. ஃப்ரீ பஸ் எங்களுக்கு நீங்க டிக்கெட்டே விட்டுருங்கன்றோம். பஸ் நிக்கிறதே இல்லை. 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்கூல்ல இருந்து நிக்கிறதுக்கு பஸ்ஸே வர்றது கிடையாது. நாங்க நிக்கிறது தான். எப்படி எவ்வளவு நேரம் நிப்போம்? 5 மணிக்கு வர ஸ்கூலுக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போறோம். பஸ்ஸே கிடையாது. என்ன பிரயோஜனம்? ஓகே, இப்ப ஸ்டாலின் இந்த வீடியோ பாக்குறாரு, என்ன சொல்றீங்க? பாக்கட்டோங்க, நீங்க பண்றது ஒழுங்கா பண்ணுங்க. பார்த்தா என்ன பண்ண போறோம்? எங்க மக்களோட குறைய தானே சொல்றாங்க. இல்ல அவருக்கு என்ன சொல்ல கோரிக்கை என்ன வைப்பீங்க? கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மது கடை ஆட்சியை ஒழுங்கா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கஞ்சா இதெல்லாம் இருக்குல்ல, அதை ஒழிக்க சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் கையில எல்லாம் போதில்ல. பெண்கள் ஒழுங்கா நடக்கணும்னா என்ன சொல்றது, பாதுகாப்பு சேஃப்டி இல்ல, அதெல்லாம் சுத்தமாவே இல்ல. ஓகேமா, சீமானன் பற்றி உங்க கருத்து என்ன? அவரை பத்தி எங்களுக்கு தெரியாது. எது தெரியாது. அதிமுக பற்றி உங்க கருத்து என்ன? அதிமுக அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லாச்சு. அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டம். மாமா வீட்டுல நல்லா தானே பேச, இங்க வந்து பேசுவா. அம்மா இல்லாதனால கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே. அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா அம்மா பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா நகை கொடுத்துருந்தாங்க, லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாம் அப்ப இல்லாம பாத்தீங்கன்னாக்கா உணவு பாத்தீங்கன்னாக்கா தரமான உணவு கொடுத்தாங்க. ஆனா இப்ப அது எல்லாமே கிடைக்குதா? இப்ப ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்குன்னா பசங்களை தான் கேட்கணும். இல்ல நீங்க பசங்களோட உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேசிக்காவே வாங்கிக்கிறாங்க வாங்கல. சோ அம்மா இந்த ஆட்சியில 8 கிராம் வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் இப்ப பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. பெரியவ 11th படிக்கிறா, சின்னவ 10th படிக்கிறா. அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் பார்த்தா தமிழக அரசு எதனா சலுகை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? கரெக்டா வந்திருக்காங்க. மாசம் 1000 ரூபாய் வரும். இந்த இப்ப 5000 போட்டாரு, அது வரும். அது போட்டது எப்படி இருக்கு? போட்டது எப்படி இருக்குன்னா வீட்டு செலவு, அவ்வளவுதான். சரி, ஓகே. இத்தனை ஆண்டுகள் போடாம அதாவது எலெக்ஷன் வர்றதுனால இந்த 2 மாசம் இல்ல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா போட்டுருக்காரு. ஓகே, இந்த 5000 ரூபாய் வந்து 2026ல அது ஓட்ட கனெக்ட் ஆகுமா? உங்க மனசுல அதிக ஓட்டு போல நினைக்க தோணுமா? அதெல்லாம் நினைக்க தோணாது. நாங்க டிவிக்கே தான். எவ்வளவுதான் திமுக அரசு கொடுத்தாலும் அது திமுக எங்களுக்கு எங்க வீட்ல இருந்து குடுக்குறாங்க, எங்க டாஸ்மாக்ல குடுக்குறாங்க, அதை நீங்க எங்களுக்கு குடுக்குறீங்க, அவ்வளவுதான். அவர் வீட்டு காசா குடுக்குறாரு. அவருக்கு காசு தரல. இல்ல, வரி பணத்துக்கும் வரி கட்டுறோம். எல்லாத்துக்கும் வரி கட்டுறீங்க. என்னென்னலாம் வரி கட்டுறீங்க? எல்லாத்துக்குமே கட்டுறோம்னா, ஒரு பொருள் கடையில வாங்கணும்னா அதுக்கும் வரி தானே போடுறாங்க. எல்லாத்துக்கும் கட்டுறோம். அடுத்தது டிவிக்கே தான். அவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க. எங்க அண்ணன், அதனால நாங்க அவருக்கு போடலான்னு இருக்கோம். பாப்போம் என்ன பண்றாரு, பாக்கலாம்ல. சொல்லிருக்காரு, அடிக்க நிறைய விட்டுருக்காரு. அதை பத்தி ஏன்னா ஃப்ரீ பஸ் எங்க போனாலும் ஃப்ரீ பஸ் அப்படின்னு இது வந்து எப்படின்னா ஒயிட் போர்டு மட்டும் தான் ஃப்ரீ இப்ப இருக்கிற இதுல. மீதி ஆனா நிக்கும். அதுவும் பார்த்தா அந்த பஸ் தான் வர மாட்டேங்குது. அந்த பஸ் மட்டும் தான் வரவே மாட்டேங்குது. பஸ்ஸே வர மாட்டேங்குது. ஆமா, நான் அந்த பஸ் தானே வரல. பஸ் வரல. நீங்க ஃப்ரீ பஸ்ஸே எங்களுக்கு வேணாம். எங்க தயவு செஞ்சு நார்மல் பஸ்ஸே விட்டுங்க. நாங்க காசு கொடுத்தே போய்க்கிறோம். ஆமா, எங்களுக்கு பஸ் ஃப்ரீ பஸ். இப்ப கேஸே வராது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னாக்கா விஜய் பாத்தீங்கன்னா நிறைய சலுகைகள் பாத்தீங்கன்னா நிறைய சலுகைகள்னா அந்த வாக்குறுதி எல்லாம் எப்படி இருக்கு கேட்டிருக்கீங்களா? அந்த வாக்குறுதி எல்லாம் கேட்டிருக்கேன். அந்த வாக்குறுதி எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. அதான் அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க இத்தனை நாள் நீங்க ஆட்சியில இருந்து இத்தனை நாள் செஞ்சீங்க, நாங்க பார்த்தோம்ல. அவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க, அவர் என்ன செய்யறாரு பாப்போம். அதுதான் கேக்குறோம். சரி, ஓகே. இப்ப மக்கள் பார்த்தா இந்த வீடியோ பாக்குறாங்க இல்லையா,
எல்லாருக்கும் எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த விஜய் அந்த வீடியோ பாக்குறாரு. பார்க்கட்டும். சோ பார்க்கும்போது அவர்கிட்ட எதனா ஒன்று சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லணும்? நீங்க தான் கன்ஃபார்ம், நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோம். டிவிக்கே தான். பர்சனல் வேற, அவரோட லைஃப் பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் வேற, அரசியல் வேற. அரசியலோட பர்சனலும் சேர்த்து பேசுறாங்க. அது வந்து அவர் இது பண்ணக்கூடாது. மனம் தளராம இருந்தா அது நல்லா இருக்கும். அவ்வளவு. வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருக்காங்க. வெற்றி நிச்சயம். ப்ரோ நான் தளபதிக்கு போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் சவுண்டா. தளபதிக்கு போடலான்னு இருக்கேன். தளபதி எதனால தளபதிக்கு போடணும்? புதுசா யாராச்சும் வந்தா செய்வாங்கன்னு சொல்லி. அப்படிங்களா? ஓகே, இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு இப்படி ஏதாவது ஒரு சலுகை கொடுப்போமோ இல்லை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கோம் ப்ரோ. என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்க? ஸ்டாலின் வந்து லேப்டாப் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் அது வந்து மகளிர் உதவித்தொகை, அதெல்லாம் வந்து நாங்கள் பெனிஃபிட்டாக இருக்கோம். பட் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அது நம்ம காசுல தான் பண்ணுறாங்க. இப்போ கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம காசுலேயே பண்ண கஜனாவை காலி பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. திரும்பி அவங்க கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் திரும்பி வரவங்களுக்கு என்ன இருக்கும்? சரி, புதுசாக வரவங்களுக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. மாற்றி இவங்களே 2 பேர் இது பண்ணுறாங்களா, புதுசாக வரலாமே. புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். யார் வந்திருக்காங்க? புதுசா யாரு? தளபதி தான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சீமான் இருந்தாரு. ஆனா அவருக்கு இத்தனை நாள் இது பண்ணியும் அவர் எதுவும் பண்ணல, சான்ஸ் கிடைக்கல அவருக்கு. சரி, இப்போ விஜய் வந்திருக்காரு, அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஃபேன் பேஸ் தான் ப்ரோ. ஃபேன் பேஸ் ஒன்று மோஸ்ட்லி வந்து ஆமா இவங்க சிம்பத்திலேயே வந்து டிஎம்கே வந்து நிறைய ஓட்டு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ப்ரோ. அவர் மேல ஒரு மேல லைனா கேஸ் போட்டு சிம்பத்திலேயே நிறைய வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் வந்து எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணதில்ல, நியூட்ரலா பார்ப்பேன். இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி கிட்ட வரும்போது யார் எப்படி இருக்கான்னு பார்த்து மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து 60-40 விஜய்க்கு தான் இருக்கு. 40% அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கொஞ்சம் ஃபேன் பேஸும் இருக்கு ப்ரோ. சில பேர் நம்புறாங்கல்ல. ஆமா, ஓகே, நம்புறாங்க. ஃபேன் பேஸ் மட்டும்லாம் கிடையாதுல்ல, நம்பவும் செய்யறாங்க. அது கண்டிப்பா அது உண்மைதான் ப்ரோ. ரசிகர்கள் வாக்காளர்கள் ஆக மாட்டாங்க தான். பட் மோஸ்ட்லி வந்து லேடிஸ் வாக்குலாம் விஜய்க்கு தான் போவோம் மோஸ்ட்லி. ஆமா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவங்களுக்கு இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா 4-3 ஓட்டு இருக்கு ப்ரோ விஜய்க்கு. 4-3 ஓட்டு. ஆமா, எங்க அம்மா போடுவேன்னு சொன்னாங்க. இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா போடுவாங்க, நானு என் தம்பி போடுவோம். எங்க அப்பா மட்டும் வேற யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவாரு. சரி, விஜய் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சலுகை கொடுக்குறாரு. அந்த சலுகை எல்லாம் எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, சலுகை வந்து ஏத்துக்க முடியலதான். யார் வந்து 1 சவரன்லாம் கொடுக்க போறது? இதுக்கு முன்னாடி வந்த லீடர் யாரும் கொடுக்கலையா நான் சலுகை? எல்லாரும் அந்த மாதிரி. ஒரு சிலர் நிறைவேற்ற மாட்டாங்க, வந்தாதானே தெரியும். எல்லாரும் கேட்க கூடாதுல்ல. சலுகைகள் இதெல்லாம் நிறைவேற்றுவாருனாக்கா எல்லாத்தையும் நிறைவேற்றுற மாதிரி இருக்கா, இல்ல சும்மா சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கா? அந்த பஸ் விஷயம் வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கு ப்ரோ. எல்லா லேடிஸ்க்கு எந்த பஸ் இருந்தாலும் லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அது இது பண்ற மாதிரி இருக்கு. மத்தது தெரியல. உங்களுக்கு கோல்டுலாம் கொடுங்க வந்தாதானே ப்ரோ தெரியும். வரதுக்கு முன்னாடி நம்ம கேட்க முடியாதுல்ல. வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல யாரா இருந்தாலும். மோஸ்ட்லி இல்ல ப்ரோ, அந்த கோல்டு எல்லாம் வந்து சான்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல ப்ரோ. சவரன் கோல்டு வாய்ப்பு இல்ல இப்போ இருக்கிறது. இப்போ இருக்க வார் சிச்சுவேஷனுக்கு அவர் வந்தாலும் கோல்டு வாய்ப்பு இல்ல, சுத்தமா வாய்ப்பு இல்ல. சும்மா சொல்றாங்க. கண்டிப்பா சும்மா சொல்றதுக்கு ஓட்டு. இதுக்கு முன்னாடி வரவங்க சும்மா எதுவுமே சொல்லியா ப்ரோ? நீட் சொன்னாங்க, இதோ முடியவே போகுது வருஷம், என்ன ரத்து பண்ணாங்களா? அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு குடுக்குற பாக்குறது எல்லாத்தையும் இது பண்ண முடியுமான்னு தெரியாதுல்ல. ஓகே, அதிமுக அரசு பற்றி அதிமுக அரசு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல இதுதான் ப்ரோ. இப்போ டிஎம்கே இருக்கு பண்ணும்போது ஏடிஎம்கேல வந்து உமன்ஸ் சேஃப்டி அதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ரவுடிஸும் நெக்ஸ்ட் வந்து ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்து சொசைட்டியில் இருக்கவே இருக்காது. ஆனால் டிஎம்கே வந்தது அந்த ரவுடிஸும் ட்ரக்ஸ் வந்து சொசைட்டியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு ப்ரோ. அது வந்து இப்போ வந்து சின்ன பசங்களே வந்து ரோட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அது கண்டிப்பாக டிஎம்கேல அது ஒரு ஃப்ளாஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் ஃப்ளாஸ் இருக்குதா, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவோம் எல்லாரும். ஓகே, விஜய் அண்ணன் வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா? எத்தனை தொகுதி வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்க? 234 தொகுதி இருக்கா ப்ரோ. எப்படியோ மோஸ்ட்லி வந்து கூட்டணி வச்சாதான் ப்ரோ விஜய்க்கும் வாய்ப்பு. ஜெயிக்கலாம். ஆனா அவரு நிறுத்துற இது டவுட் தான் ப்ரோ. அவர் நிக்கிறதுல அவர் ஜெயிச்சுவார் ஃபேன் பேஸ் மூலியமா. அப்புறம் நம்புறாங்க, அது மூலியம் ஜெயிச்சுவார். ஆனா அவர் நிறுத்துற எம்எல்ஏஸ் அதுல எல்லாம் மொத்தத்துல எல்லாம் ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆமா, இப்போ டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா நேரு இருக்காரு. அதெல்லாம் நேரு கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின், திருச்சியில நேரு, அவங்க அதெல்லாம் ஜெயிக்க முடியாது ப்ரோ அவரால். ஏன்னா வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க கோட்டை மாதிரி. இவர் வந்து வேற ஏதாவது தொகுதியில நின்று வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த தொகுதியில அவர் வெற்றி பெறுவார் நீங்க நினைக்கிறீங்க? எந்த தொகுதியில இல்ல ப்ரோ, அது வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆமா, இப்ப ஆமா எந்த ஆர்கே நகர் தொகுதி தான். ஆர்கே நகர் தொகுதியிலே நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ.
ஏடிஎம்கேல எபினேசர் இருக்காரு. அதுக்கப்புறம் டிஎம்கேல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ வந்து இவரு அவங்களே இப்ப எப்படி தரமா செஞ்சுட்டு வராங்க. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால எல்லாமே பக்காவா செய்யறாங்க. ஸ்டாலினே லேப்டாப் கொடுத்தாரு, எதுக்கு அதை இப்போ கொடுக்கணும் அவரு? 5000 ரூபாய் பணம் போட்டாரு. அது போட்டாங்க. அது எல்லாமே வந்து நான் வந்து தப்புன்னு சொல்லல. கொடுக்குறாங்க, எல்லாரும் செய்வதா செய்வாங்க. எலெக்ஷன் நெருங்குதுல எல்லாரும் செய்யலாம் செய்வாங்க. நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இப்போ இவங்க செய்யறாங்க அவங்க செய்யறாங்க யாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக பண்ணதான் செய்வாங்க. நம்ம தப்பு சொல்ல முடியாது, செய்யறதை செய்வாங்க. சீமானோட பற்றி இப்போ கருத்து அவர் வந்து ப்ரோ அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும். போன எலெக்ஷன்ல ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு அண்ணனுக்கு. அவர் வந்து கொஞ்சம் கதை கொடுக்காம இருந்தாருன்னா வின் பண்ணிப்பாரு. உண்மை அதுதான். என்னெல்லாம் கதை விட்டுருக்காரு. அது வந்து வேணாம் ப்ரோ, அது சொல்ல வேணாம். அதான மக்களுக்கு தெரியும். அப்புறம் இல்ல ப்ரோ, ஆமா நாங்க ஒண்ணு சொல்ல போய் எங்களை ஃபன் மீட்டிங் பண்ணிருக்காருன்றது சொன்னா மாத்தி போறல. இல்ல ப்ரோ, அது வந்து வேணாம். அதுக்கப்புறம் இப்போ ரீல் ஃபுல்லா நாங்களே வருவோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு ரீல் ஃபுல்லா நாங்க தான் வருவோம்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு ஃபன் மீட்டிங் ஆயிடுவோம். எங்களை வச்சு செய்வீங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பறக்க விடுவாங்க. நல்லா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்காருன்னு சொல்ல, இப்போ ஆயிட்டாரு, இப்போ ஆகிட்டாங்க. ட்ரோல் மெட்டீரியல் அவரு. அப்ப ட்ரோல் மெட்டீரியல் சொல்ற புடிச்ச டைலாக் இருக்கு. 1000 வாழ மாதிரி கச்சுவாரு ப்ரோ. அந்த ரீல் மட்டும் தான் பாத்துருக்கேன். ஊருக்கு